ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வேணி எண்ணங்கள் நோ சிலிண்டர் டே அந்த மாதிரி ஒரு நாள் தான் இதுவுமே. ஸோ நிறைய சாதம், சாம்பார், பொரியல், குழம்புலாம் வைக்கிறது கிடையாது. ஒரு சாதம் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு ஏதாவது தாளித்து சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சூப்பராக அது மாதிரி லெமன் சாதம் வந்து செஞ்சேன். ஸோ லெமன் சாதம் செஞ்சு அதையுமே வந்து நான் நல்லா சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. நார்மலாக செய்கிறதுமே கூட நிறைய செஞ்சு சாப்பிட்றது இது மாதிரி 1-2 செய்யும் போதுமே கொஞ்சம் நல்லா தான் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிலிண்டர் இல்லாமல் என்னெல்லாம் குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஈஸியாக சிலிண்டரே இல்லாமல் ஏதாவது ரெசிபி தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள். அது எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போனால் இந்த மாங்காய், ஐயோ என்னோடய வீட்டில் மாங்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த எலி தொல்லை தாங்க முடியல. டெய்லி வந்து பிச்சு பிச்சு கீழே போட்டுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் பார்த்து வைக்கிறேன். 4 கிலோலான்னு போனால் அன்றைக்கி அது கீழே வந்தது. மறுநாள் கிலோலான்னு போனால் கீழே வந்து ஃபுல்லாக அது வந்து கொஞ்சம் வேறு கச்சு வேறு வச்சுருக்கா. அதை சாப்பிடவும் முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த எலியை ஏதாவது விரட்டுறதுக்கு உங்ககிட்ட ஐடியா இருந்தால் அதையுமே வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மரத்தை வச்சுட்டு. இந்த எலியும் கூட என்னால் போராட முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.